ஹலோ மக்களே, அர்ஷிகா ஃபார்ம்ஸ்லேருந்து நான் உங்கள் சங்கீதா பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காடை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடு தேவைக்காக காடைகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் கழித்து சரி 10 காடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 காடை வாங்கினோம். காடை வாங்கி கொஞ்ச நாள் முட்டையே போடலை. இது எப்போ தான் முட்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தபோது அதுக்கப்புறம் ஒரு நாள் பண்ணிச்சு, ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டுச்சு. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காடை ஐயோ நம்ம வாங்கின காடை முட்டை போட்டுடுச்சு அப்படி. அதுக்கப்புறம் கோழிலாம் எப்படி நம்ம அடை வைப்போம், அதுக்கப்புறம் இன்குபேட்டரில் வச்சு குஞ்சு பொரிப்போம். சரி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வாங்கின காடை முட்டை போட்டதுலேருந்து எடுத்து நம்ம குஞ்சு பொரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்குபேட்டரில் வச்சோம். காடையோட ஆச்சிங் டைமே 18 நாள். ஆனால் அதில் ஒரு முட்டை மட்டும் 19 நாள் ஆகியுமே குஞ்சு பொரிக்கவே இல்லை. அந்த முட்டையை எடுத்து சரி காதில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா எந்த ஒரு அசைவுமே இல்லை. அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த முட்டையை தோல் உரிச்சு சரி உயிரோடு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது உள்ளவே உயிரோடவே இருந்துச்சு. அதனால் வெளியே வரவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சரி அதை ஓடை பிரித்து எடுத்து வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே விட்டோம். அது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே அது உடம்புல காஞ்சிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அது அப்படியே உள்ளவே இறந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் அதை பொறுமையாக எடுத்து வெளியே விட்ட போது பார்த்திங்கன்னா அது நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே கையிலையே வச்சுட்டு இருந்தாங்க. வச்சுட்டு இருந்தபோது தானாக அதுவே வெளியே வர ஆரம்பிச்சுது. முட்டையிலேருந்து வெளியே வந்த காடை இது 4வது நாள் காடை எப்படி இருக்குது நீங்களே பாருங்களேன். ரொம்ப ஆக்டிவாகிடுச்சு. இப்போ இது ஒரு வாரத்துக்கு காடை. ஒரு வாரத்துக்கு காடை எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.